அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழக அரசுக்கு இன்று சங்கடமான நாள் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்க்கிறோம். மேலும் இவர்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் அவர் வணக்கம். திமுக அரசுக்கு உச்ச நீதிமன்றத்திலும் மதுரை கிளை உயர் நீதிமன்றத்திலும் அவமானகரமான நாள் என்று குறிப்பிட்டு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். உச்ச நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இன்று 3 வழக்குகள் வந்தது. அதே போல மதுரை கிளை உயர் நீதிமன்றத்தில் திருப்பரங்குன்றம் வழக்கானது வந்தது. இந்த அனைத்து வழக்குகளிலுமே தமிழக அரசினுடைய கோரிக்கைகள் என்பது நிராகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல உச்ச நீதிமன்றத்திலும் மதுரை கிளை உயர் நீதிமன்றத்திலும் இது திமுக அரசுக்கு ஒரு அவமானகரமான நாள் என்று குறிப்பிட்டு அண்ணாமலை அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். கிட்னி முறைகேடு வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கில் சிறப்பு விசாரணை குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் சார்பில் இந்த உத்தரவின் பேரில் இந்த சிறப்பு விசாரணை குழு அமைக்கப்பட்டிருந்த சூழல்ல அதனை எதிர்த்து தமிழக அரசு வாதிட்டது. எனவே அந்த பரிந்துரை நிராகரிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது எவ்வளவு வெட்கக்கேடான விஷயம் என்று அண்ணாமலை குறிப்பிட்டு அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதே போல ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் பார்த்தோம்னா சிபிஐக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அந்த விசாரணையை மாற்றி இருந்தது. எனவே அதையும் கூட பார்த்தோம் அப்படின்னா சிபிஐக்கு விசாரணைக்கு தடை விதிக்க கோரி தமிழக அரசு முறையீடு செய்திருந்தார்கள். அதற்கும் கூட மறுப்பு தெரிவித்து சிபிஐயே விசாரணையை தொடரலாம் என்று உச்ச நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. எனவே இதனை குறிப்பிட்டு இந்த வழக்கில், அதாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் சிபிஐ விசாரணையை ஏன் பார்த்து திமுக அரசு ஏன் அஞ்சுகிறது என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டு கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல கரூர் சம்பவம், அந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் மரணமடைந்த அந்த விசாரணையும் கூட இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் வந்திருந்தது. இதிலும் கூட ஏற்கனவே மதுரை கிளை நீதிமன்றத்தில் விசாரணை என்பது இருக்கக்கூடிய சூழல்ல உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எப்படி அது விசாரணைக்கு வந்தது என்றெல்லாம் குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றம் கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். எனவே அதனையும் குறிப்பிட்டிருக்கிறார் அண்ணாமலை. அதே போல திருப்பரங்குன்று வழக்கிலும் கூட ஏற்கனவே நீதிபதிகள் அளிக்கப்பட்ட அந்த தீர்ப்பை மீண்டும் ஒரு நீதிபதி உறுதி செய்திருக்கிறார். அதாவது சிக்கந்தர் தர்காவில், அதாவது அந்த மலை திருப்பரங்குன்ற மலை பகுதிகளில் மிருக பலி தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். எனவே இப்படி தொடர்ச்சியாக இன்றைய தினம் அந்த விசாரணை அனைத்திலுமே கூட தமிழக அரசினுடைய கோரிக்கைகள் என்பது நிராகரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு திமுக அரசுக்கு அவமானகரமான நாள் என்று குறிப்பிட்டு அண்ணாமலை அந்த பதிவை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.